வெல்கம் டு எடியூஸ்பிரிண்ட் அகாடமி. நமக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 17 May 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனலைஸ் என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சென்ட்ரல் இஷ்யூஸ் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சர்டிபிகேட் அண்டர் CAA, ஹோம் செக்ரட்டரி ஹேண்ட்ஸ் ஓவர் டாக்குமெண்ட்ஸ் டு 14 அப்ளிகன்ஸ். ஸோ உங்களோட ரீசெண்டா வந்து CAA என்பது கேள்விப்பட்டிருப்பீங்க, சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். உங்களுக்கு ஸோ இந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா வந்துட்டு இப்போ வந்து 14 பேருக்கு உங்களுக்கு வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சேர்ந்த செக்ரட்டரியான அஜய் குமார் பகலான்றவங்க வந்துட்டு 14 பேருக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. என்ன சர்டிபிகேட்னா, நமக்கு நம்ம இந்திய நாட்டுக்கான குடியுரிமை சான்றிதழ் வந்து இவங்களுக்கு வந்து 14 பேருக்கு மொத்தமா கொடுத்துருக்காங்க. சோ இது மெயினாக வந்துட்டு எந்த இதை வந்து எஃபெக்டிவ் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம March 11, 2024 இந்த சிட்டிசன் ரூல்ஸ் வந்து அவர் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒரு இதை ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. சோ இந்த ரூல்ஸ் மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பக்கத்து கண்ட்ரீஸ்ல இருந்து ஹிந்து, சீக், ஜெயினிஸ் அண்ட் புத்திஸ்ட், பாரிஸ் கிறிஸ்டின் கம்யூனிட்டிஸ்ல இருந்து இங்க வரவங்களுக்கு வந்துட்டு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்து, சோ அதாவது ஒரு சிட்டிசன் வாங்கணும்னா இத்தனை இயர் வந்து நம்ம இந்தியாவில இருந்தா தான் ஒருத்தவங்க சிட்டிசன் வாங்க முடியும். பட் ஆனா இவங்களுக்கு வந்துட்டு அந்த இயர்ஸ் வந்து குறைச்சு உங்களுக்கு வந்து இந்த இதுல பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினா வந்து எந்த கண்ட்ரீஸ்க்கு இவங்க எலிஜிபிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் அந்த இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து வர இந்த ரிலிஜன் பீப்புளுக்கு தான் இந்த சர்டிபிகேட் வந்து தரப்படுது உங்களுக்கு. அவங்களுக்கான டிஜிட்டல் சர்டிபிகேட் அவங்க மெயிலுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க வந்துட்டு 14 பேருக்கு வந்துட்டு ஹோம் மினிஸ்டர் செக்ரட்டரியான அஜய் பங்கலான்றவங்க வந்துட்டு ஈவெண்ட்ல அந்த சர்டிபிகேட்டை வழங்கியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹோம் செக்ரட்டரியா அஜய் குமார் பகலான் இருக்காங்க. அந்த மினிஸ்டரா யார் இருக்காங்கன்னா அமித்ஷா தான் இருக்காரு உங்களுக்கு. நெக்ஸ்ட், பாரத் பாவிலியன் unveiled at 77 Canvas Film Festival emphasizing India's storytelling tradition and global collaboration. சோ 77வது கேன்வாஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல நம்மளோட பங்கும் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பாரத் பாவிலியன்ற ஒரு நேம்ல வந்துட்டு அங்க வந்து நம்ம இந்தியா வந்து கலந்துக்கிறாங்க. சோ நம்ம இந்தியா சார்பில் இந்தியாவுக்கு நேம் பதிலா பாரத் பாவிலியன்ற நேம்ல வந்துட்டு இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறாங்க. சோ 17 கேனேஸ்ன்றது ஒரு பிரான்ஸ்ல உள்ள ஒரு ஒன் ஆஃப் த சிட்டி உங்களுக்கு. சோ பிரான்ஸ்ல எல்லாம் ஒன் ஆஃப் த சிட்டில தான் இந்த 77வது கேன்வாஸ் ஃபெஸ்டிவல்ன்றது நடக்குது உங்களுக்கு. சோ இந்த ஃபெஸ்டிவல்ல சினிமா சார்பில், அதாவது பிலிம் சார்பில் உங்களுக்கு வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், என்னென்ன வந்து கலைகள் இருக்கோ எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல்ல பண்ணி காப்பாங்க. சோ இதுல வந்து நம்ம இந்தியா சார்பில் உங்களுக்கு நம்மளோட ட்ரெடிஷனல் ஸ்டோரி டெல்லிங் அண்ட் பர்ஃபெக்ட் குளோபல் கொலாபரேஷனை பத்தி ரெப்ளிகேட் பண்ற விதமா தான் இந்தியன் டிராவலிங்னா அங்க வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. So next, banking newsல பாத்தீங்கன்னா, PhonePe launches UPI payments Sri Lankan in collaboration with Lanka Play. So நம்ம PhonePe நம்மளோட இந்தியால இருக்கிற UPI பேமெண்ட்ல ஒன் ஆஃப் த பேமெண்ட் சிஸ்டமான PhonePe வந்து ஸ்ரீலங்கால உள்ள லாங்கா பே கூட ஒரு கொலாபரேட் பண்ணி அங்க நம்மளோட UPI சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க உங்களுக்கு. சோ அதாவது UPI சிஸ்டம் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல நேபாளல வந்துச்சு. சோ அது மாதிரி அடுத்த நெய்பரிங் கண்ட்ரியா இப்போ ஸ்ரீலங்கால வரப்போகுது உங்களுக்கு. சோ PhonePe யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்கன்னா, லாங்கா பே என்ற ஸ்ரீலங்கன் பே கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சுதான் ஸ்ரீலங்கால நம்ம UPI வந்து யூஸ் பண்ண போறாங்க உங்களுக்கு. சோ PhonePeயோட CEO வந்து ரிதீஷ் பாயும் அந்த லாங்காவோட CEO வந்து சண்டேரா டி ஸ்லீவான்றவங்க ரெண்டு பேரும் இந்த மீட்டிங் வந்து கலந்துருக்காங்க. சோ PhonePeயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஃபவுண்டட் 2015ல ஹெட் குவார்டர்ஸ் வந்து மகாராஷ்டிரால இருக்குது. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பாத்தீங்கன்னா, டாடா AIG டெபியூட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சாட்டிலைட் லிபரட்டி இன்சூரன்ஸ். சோ டாடா AIG இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாட்டிலைட்டுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. சோ சாட்டிலைட் ஆபரேட்டர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து இந்த இதுல இருந்து எடுத்துக்கலாம்னு தான் இந்த இன்சூரன்ஸ் இது பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. சோ டாடா AIG ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி யாரோட கொலாபரேஷன் மூலமா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, டாடா குரூப்புக்கும் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் குரூப்புக்கும் சேர்ந்த கொலாபரேஷன் தான் உங்களுக்கு டாடா AIG ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா, சுனில் சேத்ரி அனௌன்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் த இன்டர்நேஷனல் ஃபுட்பால், லுக் அட் எ ஸ்டோரிட் கேரியர். சோ சுனில் சேத்ரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம நாட்டோட இன்டர்நேஷனல் ஃபுட்பால் பிளேயர். சோ நம்ம நாட்டுல இருந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபுட்பால் விளையாண்ட ஒன் ஆஃப் த பிளேயர்ல வந்து சுனில் சேத்ரி ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து அதிகமா வந்து இன்டர்நேஷனல் கேம்ஸ் ஆட மாட்டாங்க. சோ இன்டர்நேஷனல் கேம்ல ரொம்ப பேர் வாங்கினது பாத்தீங்கன்னா சுனில் சேத்ரி தான் உங்களுக்கு. சோ அவர் வந்து இப்ப ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. அவரோட கெரியர் பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட மெயின் பிளேயர் ஆஃப் தி இயர் வந்து 7 டைம்ஸ் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு. அர்ஜுனா அவார்டு வந்து 2013ல வாங்கியிருக்காரு. அண்ட் ஹையஸ்ட் ஸ்போர்ட் அவார்டு ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு 2021ல வாங்கியிருக்காரு. அண்ட் ஹி அவார்டட் இந்தியா தேர்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பத்மஸ்ரீ 2019ல வாங்கியிருக்காரு. அண்ட் 2020ல ஃபுட்பால் வேர்ல்ட் கவர்னிங் பாடி வந்துட்டு ஹானர் சுனில் சேத்ரி கேப்டன் ஃபேண்டாஸ்டிக் என்ற ஒரு டைட்டில் வந்துட்டு FIFA வந்து கொடுத்திருக்காங்க. சோ இத்தனை டைட்டில் வந்து வாங்கியிருக்காரு இவரு. So நமக்கு நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாத்தீங்கன்னா, மேத்யூஸ் அண்ட் வாசிம் நேம்ட் ICC பிளேயர் ஆஃப் த மந்த் ஃபார் ஏப்ரல்.
சோ ஏப்ரல் மந்த்துக்கான ஐசிசி பிளேயரா வந்துட்டு உங்களுக்கு உமன் சைடுல வந்து ஹாலி மேத்திஸ்ன்றவங்க வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுவே மென் பிளேயர்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்து யுஏஇ சேர்ந்த முகமது பாசிம்ன்ற பிளேயர் வந்துட்டு மென் பிளேயரா செலக்ட் பண்ணிருக்காங்க ஐசிசி. சோ ஐசிசியோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்ன்றது ஷார்ட் ஃபார்ம் இதுல ஃபுல் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ்ன்றது துபாயில இருக்குது. இது ஃபவுண்டட் எப்பன்னு பாத்தீங்கன்னா 15 ஜூன் 1909ல ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. இதோட சிஇஓ யாருக்கான ஜெஃப் அலண்டிசை அண்ட் சேர்மன் பாத்தீங்கன்னா ஜெரப் டார்க்லேண்ட் தான் இதோட சேர்மனா இருக்காங்க. நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட் ஹானர்ட் வித் சத்யா அகாடமி ஃபெலோஷிப் அவார்டு வந்துட்டு சத்யா அகாடமி ஃபெலோஷிப் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ரைட்டரான ரஸ்கின் பாண்டுக்கு கொடுத்திருக்காங்க. சோ ரஸ்கின் பாண்ட் வந்து போன இயர் 2023 நிறைய அவார்ட்ஸ் வந்து புக்கு காண்டி வாங்கியிருக்காரு. சோ இந்த வருஷம் சத்யா அகாடமி ஃபெலோஷிப் அவார்டு வந்து இவருக்கு தரப்பட்டிருக்கு இந்தியா சார்பில். உங்களுக்கு இவர் வந்து ஹிமாச்சல் பிரதேச சேர்ந்த ஒன் ஆஃப் த முக்கியமான ரைட்டர்ஸ்ல இவரும் ஒன் ஆஃப் த பர்சன். நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேஸ் ஹானர் வித் ஜியோபாத்தல் வேர்ல்ட் ஃபோரம் லீடர்ஷிப் அவார்டுன்ற அவார்டை வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டரான இன்ஸ்பேஷன் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. சோ அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஜியோ ஸ்பேஷல் வேர்ல்ட் ஃபோரம் லீடர் அவார்டை வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க. சோ எதுக்காண்டி இந்த அவார்டு அவங்களுக்கு தரப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெகக்னிஷன் ஃபார் குளோபல் ஜியோ ஸ்பேட்டல் இண்டஸ்ட்ரிக்கு கிரவுண்ட் பிரேக்கிங் ஒர்க் நடந்து அவங்க வந்து பண்ணதுக்காண்டியும் இந்தியாவோட ஸ்பேஸ் செக்டர் வந்து டெவலப் பண்ணதுக்காண்டியும் க்ரோத் பண்ணதுக்காண்டியும் இந்த அவார்டு வந்து அவங்களுக்கு தரப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மசூமி சக்கரவர்த்தி அப்பாயிண்டட் as டைரக்டர் ஆஃப் த ஆகாஷ்வாணி. சோ ஆகாஷ்வாணின்றது நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச ரொம்ப முக்கியமான பத்திரிகை, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற ஆகாஷ்வாணி பத்திரிகை. சோ ஆகாஷ்வாணியோட டைரக்டரா வந்துட்டு முகேஷ் சக்கரவர்த்தின்ற ஒரு உமனை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டேன்றது உங்களுக்கு வந்து எல்லா இயருமே மே 17 அன்னைக்கு கொண்டாடப்படுது. சோ இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கும் அதை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம்னு தான் இந்த டேல பேசுவாங்க. சோ இது யார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியனான உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் தான் 1969ல வேர்ல்ட் டெலிகம்யூனிகேஷன் டே மே 17 கொண்டாடலாம்ன்றதை டிசைட் பண்ணிருக்காங்க. சோ இந்த வருஷத்துக்கான கரண்ட் தீம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இனோவேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் இந்த வருஷத்துக்கான கரண்ட் தீம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் பேக்ரவுண்ட் அண்ட் சிக்னிபிகேஷன். சோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் எல்லா வருஷமும் மே 16 அன்னைக்கு கொண்டாடப்படுது. சோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அக்னாலஜிங் த வைட்டல் ரோல் ஆஃப் த லைட் பிளேஸ் ஹியூமன் லைஃப் இனோவேஷன் கிரியேட்டிவ் அண்ட் டெக்னாலஜி. சோ லைட் வந்து ஹியூமன் கிட்ட எப்படி அது இனோவேட்டா கிரியேட்டிவா வந்து டெக்னாலஜி லைட் வந்து எப்படி வந்து அதோட ரோல் வந்து பிளே பண்ணுதுன்றத இந்த டேல வந்து பேசுறதுக்காண்டி இந்த டே வந்து உருவாக்குறாங்க. சோ இது வந்துட்டு எந்த வருஷம் உருவாக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1960ல உங்களுக்கு வந்துட்டு இந்த டே வந்து கொடுக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னா ஹக்கீஸ் ரிசர்ச் லெபார்டரிஸ் இன் கலிபோர்னியா யூஎஸ் தான் இந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த டே வந்துட்டு லைட் டேன்றதை அறிவிச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஆபரேஷன் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் உமன் மினிஸ்டர் ஃபார்மர் கவர்னர் கமலா பென்வால் பாஸ்ட் அவே at 97. சோ ராஜஸ்தான்ல முதல் உமன் மினிஸ்டரா இருந்தாங்க அண்ட் ஃபார்மர் கவர்னரா இருந்தாங்க கமலா பென்வால்ன்றவங்க வந்து இப்ப இறந்து போயிருக்காங்க. சோ இவங்க வந்துட்டு காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்த ஒன் ஆஃப் த பர்சன். அதுக்கப்புறமேட்டு இவங்க வந்துட்டு கவர்னர் ஆஃப் திரிபுரா குஜராத் அண்ட் மிசோரம் வந்துட்டு ஆண்டிருக்காங்க. சோ இது வந்துட்டு இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மோடி வந்துட்டு சிஎம் குஜராத்ல இருக்கும்போது இவங்க தான் கவர்னரா ஆண்டிருக்காங்க தான் முக்கியமான நியூஸ் உங்களுக்கு. சோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ.